ஹாய் ஆல். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்டல் கிளினிக் இனிஷியேட்டிவ். இது யார் எடுத்திருப்பான்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா மொபைல் டென்டல் கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ தட் பீப்புளை வந்து இவங்களே ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் டெலிவரிக்காக மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம் இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து டென்டல் ஹெல்த்துக்காக வந்து இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோனா 6 மொபைல் டென்டல் கிளினிக்ஸ். இது வந்து பஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கேரவன் மாதிரி. இதில் கிளினிக் செட்டப் எல்லாமே பண்ணி 6 பஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பீப்புளை ரீச் பண்ணி அவங்களுக்கான சர்வீசஸ் டென்டல் சர்வீசஸ் வந்து தராங்க. இது பேசிக்லி வல்னரபிள் செக்ஷனை டார்கெட் பண்ணியும் இந்த ஸ்லம் அந்த மாதிரி ரொம்பவே அர்பனைஸ்டாக இருக்குது டெல்லி. ஆனாலும் அங்கே புவர் பீப்புள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த டென்டல் கேர் மென்டல் ஹெல்த் எல்லாம் ரொம்ப லாஸ்ட்ல தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இது இனிஷியேட்டிவ் இருக்குது. பட் ஓப்பன் ஃபார் ஆல், யார் வேணால் போய் இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெல்லி கவர்மெண்ட் கூட மௌலானா ஆசாத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் இவங்களும் சேர்ந்து தான் இந்த மொபைல் டென்டல் கிளினிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா அட்வான்ஸ்டு டென்டல் சேர்ஸ், போர்ட்டபிள் எக்ஸ்ரே மிஷின், ஸ்டெரிலைசேஷன் யூனிட்ஸ், அல்ட்ராசானிக் ஸ்கேலர்ஸ், இந்த மாதிரி வேணுங்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும். அது மொபைல் டென்டல் கிளினிக்குங்கிறனால எதுலேயும் கம்மி இல்லைங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசியில் எக்ஸாமில் எங்கேன்னு மேபி கேட்க சான்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த இன்ஸ்டியூட்டோட நேம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது சம்மர் இன்குபேஷன் ப்ரோக்ராம். இது எதுக்குன்னா ஸ்டார்ட் அப்பை வந்து புஷ் பண்ணதுக்காக. இப்போ எப்படி அட்டல் இனோவேஷன் மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் அது வந்து சின்னதுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு வந்து கொண்டு வரணுங்கிற எய்மோட அதை பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் CDOTன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா ஐடி செக்டாரை தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஐடி ஸ்டார்ட் அப்போ தான் மெயினாக இவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. ஐடினா டெக்னாலஜி ரிலேட்டடானது எல்லாமே. என்னென்னா டெலகாம் செக்டர், சைபர் செக்யூரிட்டி, 5G, 6G, AI, IoT, குவாண்டம் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் தான் இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இதில் தான் ஸ்டார்ட் அப் கொண்டு வரதுக்கு புஷ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து சப்மிட் பண்ணுவாங்க நிறைய பேர், அவங்களோட ஐடியாஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க அதில் எப்படியெல்லாம் பெட்டர் பண்ணலாம், அதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, இது மாதிரி ஒரு மென்டார் வச்சு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா ஸ்டார்ட் அப் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஏன்னா ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி ஸ்டார்ட் அப் வந்து ஃபர்ஸ்ட் 3 இயராகவே கிராஸ் பண்ணாது. பிகாஸ் அதுதான் சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய திங்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் முன்னாடியே. ஸோ அதுக்கு தான் இந்த அட்டல் இனோவேஷன் மிஷனில் இருக்க இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி இன்குபேஷன் அப்படின்னாவே அதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் திங்கை வந்து ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் இல்லைன்னா கண்ட்ரோல்டு ஏரியாக்குள்ளே வச்சு அதோட டெவலப்மெண்ட்டை பார்த்து ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வெளியே கொண்டு வருது. இதுதான் இன்குபேஷன் சென்டர்ஸோட மெயின் ஐடியாலஜி. ஸோ CDOT கொண்டு வந்த இந்த சம்மர் இன்குபேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா. ஸோ டியூரேஷன் 1 மந்த் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருக்கும். 2 பேட்ச் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. 36 ஸ்டார்ட் அப் ஒரு வருஷத்துக்கு கொண்டு வரணும்னு இருக்காங்க. ஸோ சம்மர் இன்குபேஷன் சென்டரில் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும்னா இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வரும், யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வரும். சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. மெயினாக இங்கே சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் சென்டர்ஸ் சாஃப்ட்வேர் சென்டர்ஸில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. கோல் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வருது. ஸோ கேட்க போகிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக யார் லான்ச் பண்ணிக்கா, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயினாக பார்ப்பாங்க. ஓகேங்களா எக்ஸாமில். அடுத்தது ஒயிட் ஹைட்ரஜன் டெபாசிட்.
ஒயிட் ஹைட்ரஜன் அப்படின்னா நேச்சுரலாகவே ஏர்த்தோட க்ரஸ்ட்டில் நேச்சுரல் மெக்கானிசம்னால ஹைட்ரஜன் உருவாகிருக்கும். அதை தான் நம்ம வந்து ஒயிட் ஹைட்ரஜன்னு சொல்லுவோம். எப்படி க்ரீன் ஹைட்ரஜன் வந்து வாட்டரை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி ஹைட்ரஜன் தனியாக பிரித்து எடுக்கிறோமோ அதை நம்ம க்ரீன் ஹைட்ரஜன்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியுமே ரெனியூபிள் ரிசோர்ஸ்லேருந்து வந்திருக்கணும். அப்படி வந்தால் நீ நம்ம க்ரீன் ஹைட்ரஜன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஏர்த்தோட க்ரஸ்ட்லேருந்து நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஹைட்ரஜனை வந்து ஒயிட் ஹைட்ரஜன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பெரிய டெபாசிட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இது வந்து பெருசா பேசுறாங்கன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணாது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீன் எனர்ஜி. ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸே எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக நம்மளுக்கு ஏர்த்துலேருந்து கிடைக்குது, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன்னா க்ரீன் எனர்ஜி க்ரீன் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா $6 per kilogram அந்த அந்த ஆவரேஜ் ரேட்ல இருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா $1 per kg அந்த ஆவரேஜ் ரேட்ல இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கு, பயோ ஃப்ரெண்ட்லியாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இதை வந்து பெருசா பேசுறாங்க. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா போதும், அவ்வளவுதான் ப்ராசஸிங்கை தவிர இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கும் கூட நம்ம எலக்ட்ரோலைசிஸ் இதுமே இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் தேவைப்படுது. பட் ஒயிட்டுக்கு அது கிடையாது. ஸோ ஒயிட் ஹைட்ரஜனை நேச்சுரல் ஹைட்ரஜன், கோல்டு ஹைட்ரஜன் இல்லைன்னா ஜியோலாஜிக் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஜியோலாஜிக்கல் ப்ராசஸ்னால அந்த ஹைட்ரஜன் வந்து ஏர்த்தோட கிரஸ்ட் கீழே டெபாசிட் இல்லைனா ட்ராப் ஆகிருக்கும். ஓகேங்களா? நேச்சுரல்னா ஆப்வியஸ்லி நம்ம எந்த ப்ராசஸும் பண்ணல. கோல்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுவுமே லிமிட்டடாக தான் உள்ள இருக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூவும் ஜாஸ்தி. அதனால இது கோல்டு ஹைட்ரஜன்னு சொல்றாங்க. அந்த கலர் கோடிங் வச்சு கூட நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது, it is naturally produced in earth crust and is considered as a potential clean energy. ஸோ இதுல இருந்து டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டெபாசிட் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒயிட் ஹைட்ரஜன்னா என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது அது ஏர்த்தோட கிரஸ்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் க்ரோத். ரெமிட்டன்ஸ் தான் நம்ம எக்கனாமியில் பார்த்துருப்போம், இந்தியாவுக்குள்ள வர அமௌண்ட். ஆனால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எதுவுமே டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது. அது மாதிரி வர அமௌண்ட்டை தான் நம்ம ரெமிட்டன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து பிஓபி டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் டாப் கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே தான் இப்போ கரண்ட் அஃபேர் நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருந்துச்சு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2010 to 11 அந்த ஃபினான்ஷியல் இயரை விட 2023 to 24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ரெமிட்டன்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீங்க மெயின்ஸ்ல ஃபேக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ஸ் ஃபேக்சுவலாக எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா கூட நீங்க ஆன்சர் பண்ண முடியும். யாரு ஃபர்ஸ்டா இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்மளுக்கு அதிகமா ரெமிட்டன்ஸ் எங்கிருந்து வருதுன்னா யூஎஸ்ஏலேருந்து வருது. யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ ஸ்டேட்ஸ்ல யார் அதிகமா ரிசீவ் பண்றாங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேரளா. தேர்ட் பிளேஸ் தான் தமிழ்நாடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடோட பிளேஸ் என்ன? தேர்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். 10.4% பர்சன்டேஜ் எல்லாம் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிற டேட்டா. ஸோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் டபுள் ஆச்சு, அது போக ஸ்டேட்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட், தமிழ்நாடோட பிளேஸ் என்ன, இது நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த கரண்ட் அஃபேர்ல. அண்ட் தென் லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 11th ஏஷியன் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப். இதை வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. எங்கன்னா அகமதாபாத். அகமதாபாத்ல எங்க அப்படின்னா நரன்புரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். மோஸ்டா இடம் தான் கேட்பாங்க. மேபி டஃப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த எங்கே அந்த எக்ஸாக்ட் வென்யூ என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 11th ஏஷியன் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் வந்து அகமதாபாத்ல நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு யார் ஹெட்னா ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா ஸ்விம்மிங், டைவிங், ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் அண்ட் வாட்டர் போலோ. ஸோ 4 ஸ்போர்ட்ஸ் வந்து இதுல இருக்க போகுது. ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எங்க நடக்குது, என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது. பெரிய இம்பார்ட்டன்டானதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதோட கரண்ட் அஃபேர் டாபிக்ஸ் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். நீங்க கீழே லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.